என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். நாமும் புனித அந்தோணியாரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இறைவனை சார்ந்தவர்களாக, அதே நேரத்தில் உலகத்தின் கடமைகளையும் நிறைவேற்றுபவர்களாக வாழக்கூடிய நல்ல மனதை, நல்ல ஒரு வாழ்வை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12 முதல் 15, 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எதிர்த்தெழுந்து பஞ்சபூதங்கள் வெதுத்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சியடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றேன், மானிடரை மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போயின. நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு என்பது. அவற்றில் பெருமைக்குரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களை கூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீது செயலும் அவர் தம் மைந்தார் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் மக கண்களுக்கு ஒளி தருவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 13 முதல் 17 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை
அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசேயர்கள் கூட்டம் ஏரோதியர்கள் வழியாக இயேசுவை இன்றைய நற்செய்தியிலே சிக்கலுக்கு உட்படுத்த நினைப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா, இந்த உலகின் அரசருக்கு வரி செலுத்துவது முறையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்விதனை ஏரோதியர்கள் எழுப்புகிறார்கள். இந்த ஏரோதியர்களே ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு தலைவர் ஏரோது அரசர் இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் ரோமையருக்கு கீழாக இருப்பதை அவர்கள் பெரியதாக நினைத்தார்கள், அல்லது அந்த அடிமைத்தனம் அவர்களுக்கு பெரியதாக நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் பரிசேயர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கே இயேசுவிடத்திலே வந்து அந்த ஒரு வாதத்திற்கு இயேசுவை சிக்கலில் விடக்கூடிய ஒரு சூழலுக்கு உட்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு அவர்களை அழைத்து அவர்களிடத்திலிருந்து நாணயம் ஒன்றை கேட்கின்றார். அந்த நாணயத்திலே, அது ரோமை நாணயம், யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், ரோமை அரசன் சீசருடைய நாணயமானது பொறிக்கப்பட்டிருந்தது. இது இந்த உலகியல் நடைமுறை. பொதுவாக பழைய காலகட்டங்களில் எந்த ஒரு அரசன் அந்த நாட்டை ஆளுகை செய்கிறானோ அந்த அரசனுடைய உருவமானது அந்த நாட்டு நாணயத்திலே பொறிக்கப்படுவது வழக்கம். அப்படி அந்த வகையில்தான் அந்த ரோமை நாணயத்தில் சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது உலக மக்களுக்கு, இந்த உலகின் குடிமக்கள் தங்களுடைய அரசருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போலத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட நாம் விண்ணுலகை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கு இரட்டை குடியுரிமை உண்டு என்பதனை நாம் நம்முடைய நினைவிலே வைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உருவம் இறைவனுடைய கரங்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நாம் பெற்றிருக்கக்கூடிய உருவமும் இறைவனுடைய உருவமாக இருக்கின்றது. நாம் இறை சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய நோக்கம் அல்லது நம்முடைய முடிவு விண்ணுலகு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதும் இன்றைய நற்செய்தி மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலகத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக விண்ணுலகு சார்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் விண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்லது
நாம் ஆண்டவரை சார்ந்தவர்கள் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். அன்பு மக்களே, நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? நாம் இந்த உலகத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்திலேயே இதுதான் நம்முடைய முடிவு கதி என்கின்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நமக்கு விண்ணகம்தான் தாய் நாடு என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகின் கடமைகளில் தவறாது வாழ வேண்டும், அது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் நாம் விண்ணுலக இயல்பை நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நாம் இறைவனுக்கு உகந்த நல்லதொரு வாழ்வுதனை வாழ்வோம். இறை திருவுளம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாம் விண்ணுலகு சார்ந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்தி வாழுகின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக, அதோடு மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வாழ்வாகவும் இருக்கும். இந்த ஏரோதியர்கள், பரிசேயர்கள், இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? மற்றவர்களை சிக்கலுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ண ஓட்டங்களாக இருக்கின்றன. அன்பு மக்களே, இது இந்த உலகு சார்ந்த சிந்தனை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்தான் எவ்வாறு மற்றவர்களிடத்திலே குறை கண்டுபிடிக்கலாம், எவ்வாறு மற்றவர்களை துன்பத்திற்கு இடைஞ்சலுக்கு உட்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் விண்ணுலகு சார்ந்த சிந்தனை மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நம்மை போல மதிப்புக்கும் மாண்புக்கும் உரியவர்கள் என்கின்ற மேலான சிந்தனை. நம்முடைய சிந்தனை அப்படிப்பட்ட மேலான சிந்தனையாக, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே அத்தகைய மேலான அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு விண்ணுலகு சார்ந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்தவர்களாக அத்தகைய அர்த்தமுள்ள வாழ்வுதனை நாம் வாழ தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு
காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோ. அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்பு ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்தனிலே. கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்தனிலே. அன்பு மக்களே, நாளை காலை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. நாளை மாலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரே, புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே, வாழ்க வாழ்க வாழ்க. வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவான். தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவா உந்தயவா. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவான். தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவா உந்தயவா. தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே, வாழ்க வாழ்க வாழ்க. வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகள் அரைக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.